இதோ வருகின்றோம். உன் பெயரை பறைசாற்றிடவே எம்மையே தருகின்றோம். இறைவா எம்மையே தருகின்றோம். உறவு பாலங்களை நாம் உருவாக்க முன்வருவோம். உன்னத திருமகன் திருப்பணியை நிறைவேற்ற நாம் வருவோம். எளியோர்க்கு நற்செய்தி சொல்ல இழிந்தவர் நல்வாழ்வு வாழ. எளியோர்க்கு நற்செய்தி சொல்ல இழிந்தவர் நல்வாழ்வு வாழ. உள்ளத்தில் மகிழ்ச்சி ஊற்றெடுக்க இறைவா உன் சந்நிதி வருகின்றோம். என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகள், இன்றைய நாளில் நாங்கள் புனித ஜான் மரிய வியானி அருள் பணியாளருடைய நினைவு விழாவை கொண்டாடுகின்றோம். பிரான்ஸ் தேசத்திலே பிறந்திருந்தாலும் இவர் பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலராக திரு அவையினாலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். தன்னுடைய சாதாரண குருத்துவ வாழ்க்கை மூலம் பலரை ஆண்டவரிடம் ஈர்த்து கொண்ட ஒரு புனிதராக இவர் இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளில் அனைத்து பங்கு தந்தையர்களுக்காகவும் உலகின் எல்லா பகுதிகளிலும் எல்லா குருக்களும் அநேகமாக யார் யாரெல்லாம் பங்கு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் இவருடைய முன்மாதிரியை பின்பற்றி சாதாரண முறையிலே ஏழ்மையான முறையில் தங்களுடைய பணி வாழ்வை நடாத்தி செல்ல வேண்டிய அருளை கடவுள் தர வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் ஜேசுதாஸ் குடும்பத்திற்கு நற்கருணை ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவோ ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலுமாக ஒரு குடும்பத்தினுடைய வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நிறைவாக அந்த குடும்பத்தில் கிடைக்க வேண்டும் என்றும் இன்றைய நாளில் மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியில் அருட்தந்தை ரோஹான் பெர்னார்டினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு ஒப்பு கொடுக்க எங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் மரிய வியானியை அருள் பணியில் வியத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சியை அடைய
ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 திருவசனங்கள் 4-15 வரையானது. இஸ்ரேல் மக்கள் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று. மன்னாவை தவிர வேறு எதுவும் நம் கண்களில் படுவதில்லையே. மன்னா கொத்தமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது. மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர். அரவை கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர். பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர். அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது. இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்போது மன்னாவும் அதனுடன் விழுந்தது. எல்லா வீடுகளிலும் இருந்த மக்களும் தம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்துவிட்டு இருந்தது. மோசேக்கும் அது பிடிக்கவில்லை. மோசே ஆண்டவரிடம் கூறியது, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என் மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களை எல்லாம் நானா கருத்தரித்தேன்? நானா இவர்களை பெற்றெடுத்தேன்? பாலுண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானேன்? இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கு போவேன்? அவர்கள் எனக்கு முன் அழுது, உண்ண எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று கேட்கின்றார்களே. நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிக பெரும் பளு. இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும். உம் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நமது பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூனி குறுகுவர். அவர்களது தண்டனை காலம் என்றென்றுமாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலைத்தேனால் நிறைவளிப்பேன். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடுங்கள், நான் தான், அஞ்சாதிருங்கள். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது
நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசுடனே தம் கைகளை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கையை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கிணசெருத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்து அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறம் எங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புமிக்க சகோதர சகோதரர்கள், நாங்கள் புனித ஜோன் மரிய வியானியினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலாக அவர் இருக்கின்றார். நாங்கள் பார்க்கின்ற வேளையில் பிரான்சிலே உள்ள ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்திருந்தாலும், சாதாரண விவசாய குடும்பத்திற்கு மகனாக பிறந்திருந்தாலும், அந்த காலப்பகுதியிலே பிரான்சில் ஏற்பட்ட அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் காரணமாக கத்தோலிக்க திரு அவை சோதனைக்குட்படுத்தப்பட்டது, துன்புறுத்தப்பட்டது. பல ஆயிரம் குருக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆகவே அவருடைய பெற்றோர் குருக்களை தங்களுடைய வீடுகளிலே மறைத்து வைத்து அவர்களை பாதுகாத்ததாக அவருடைய வரலாறு சொல்லுகின்றது. இவ்வாறு கிறிஸ்தவ மத நம்பிக்கையின் மீது, கத்தோலிக்க நம்பிக்கையின் மீது அதீத அன்பு கொண்ட அல்லது மதிப்பு கொண்ட உந்தப்பட்ட இந்த ஜோன் மரிய வியானி பிந்திய காலப்பகுதியில் தன்னுடைய கல்வியை ஆரம்பிக்கின்றார். தன்னுடைய குருத்துவ கல்வியை ஆரம்பிக்கிற வேளையில் கிட்டத்தட்ட அவருக்கு 20 வயது. அவர் கல்வியில் பெரிய சிறந்த ஒரு நபராக இருக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. ஆகவே இந்த காலப்பகுதியிலே 1800ஆம் ஆண்டுகளில் நெப்போலியன் ஆட்சிக்கு வந்த வேளையில் திரு அவைக்கும் பிரான்சுக்கும் இருந்த உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது. திரு அவை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. கத்தோலிக்க திரு அவை ஒரு மதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றபடியினாலே அங்கே மீண்டும் கத்தோலிக்கர்கள் மகிழ்வோடு வாழ ஆரம்பிக்கின்ற வேளையில்தான் இந்த ஜோன் மரிய வியானியும் தன்னுடைய 20வது வயதில் கல்வி கற்கின்ற வேளையில் நெப்போலியனுடைய படைக்கு அவர் சேர்த்து கொள்ளப்படுகின்றார். ஆனாலும் அவர் நோய்வாய்ப்படுகின்றபடியினாலே அவர் அந்த போர் வீரராக செல்ல முடியாமல் போகின்றது. மீண்டுமாக அழைக்கப்படுகின்றார். அவர் செல்லுகின்ற வேளையில் ஒரு ஆலயத்திலே செபிக்கின்ற வேளையில் அவர் அங்கே விடப்படுகின்றார். அவர் சபம் முடிந்து பார்க்கின்ற வேளையில் அந்த படை வீரர்கள் வேறு இடத்துக்கு சென்றிருப்பார்கள். ஆகவே அங்கே இருந்த குருக்களோடும் சேர்ந்து அவர் தன்னுடைய காலத்தை செலவழிக்கின்றார். மீண்டுமாக அவர் தன்னுடைய இடத்திற்கு வந்து தன்னுடைய குருத்துவ கல்வியை ஆரம்பித்து இறுதியாக அவர் கல்வியிலே குறைந்தவராக இருந்தாலும் அவரை பற்றிய ரிப்போர்ட் அல்லது தகவலை சேகரிக்கின்ற வேளையில் அவருக்கு பொறுப்பாக இருந்த குருவானவர் சொல்லுவார், இவர் ஒரு சமனசு போல திருச்சுவமாலையே சொல்லுகின்றார் என்று சொன்னால் அன்னை மரியாள் மீதும் நற்கருணை ஆண்டவர் மீதும் அதீத நம்பிக்கையையும் பக்தியையும் அவர் தன்னுடைய காலப்பகுதியிலே வெளிப்படுத்தியபடினாலே அந்த பொறுப்பாக இருந்த ஆயர் சொல்கின்றார், இதுவே போதும் இவரை குருவாக திருநிலைப்படுத்துவதற்கு என்று. ஆகவே அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். தன்னுடைய கிராமமாக இருக்கின்ற ஆர்சன் படுகின்ற கிராமத்திற்கு பணிக்காக அனுப்பப்படுகின்றார். ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்த 200 பேரை கொண்ட அந்த கிராமத்திலே அவர் பணியாற்றுகின்றார். அவருடைய வாழ்வையும் அவர் குறிப்பாக பாவ சங்கீதனம் கேட்பதில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 16 மணித்தியாலங்கள் செலவழித்ததாக சொல்லப்படுகின்றது. காலப்போக்கில் அவருடைய மறைவுரையும் அவருடைய வாழ்வும் பலரை ஈர்க்கின்றது. வேறு இடங்களில் இருந்து மக்கள் அந்த கிராமத்திற்கு இவருடைய மறைவுரையை கேட்பதற்காகவும் அது மட்டுமல்லாது இவரிடம் பாவ அறிக்கை பெறுவதற்காகவும் வந்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு கூறுகின்றது. அதே வழியில் அதிக மக்கள் அங்கே வருகின்றபடியினாலே அந்த இடத்திற்கு ரயில்வே ட்ராக் கூட போடுகின்றார்கள். தூரத்திலிருந்து பல மக்கள் அவரை காண்பதற்கு அங்கே வருவதனாலே இவ்வாறு பல மக்களை அவர் கடவுளோடு இணைத்து கொள்ளுகின்ற வாழுகின்ற வேளையிலே ஒரு புனித வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டினார். அதனால்தான் ஒரு பங்கு தந்தை எவ்வாறு இருக்க வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், அதிகமான நேரத்தை அவர்கள் பாவ சங்கீதனம் கேட்பதில் செலவழிக்க வேண்டும், இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக முன்னுதாரணமாக அவர் தன்னுடைய வாழ்வை மாற்றி காட்டுகின்றார். ஆகவேதான் அவர் பங்கு தந்தையர்களுடைய
பாதுகாவலராக என்றும் இருக்கின்றார். ஆகவே இந்த அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் நாங்கள் குறிப்பாக மென்மேலும் தேவ அழைத்தல் பெருக வேண்டும் என்றும் பங்குகளிலே பணியாற்றுகின்ற குருக்கள் மக்களை மையப்படுத்தியதாக கடவுளை மக்களிடம் எடுத்து செல்கின்ற குருக்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்றும் அவர்களுக்காக இன்றைய பலியிலே நாங்கள் தொடர்ந்தும் மன்றாடுவோம். ஆமீன். காணிக்கை தருகின்றேன் இறைவா, என்னை காணிக்கையாக்கு தலைவா. காணிக்கை தருகின்றேன் இறைவா, என்னை காணிக்கையாக்கு தலைவா. உழைப்பின் முதற்கனி தருகின்றேன், உயர்வாயின் பலிதனை ஏற்பாய். உழைப்பின் முதற்கனி தருகின்றேன், உயர்வாயின் பலிதனை ஏற்பாய். ஆபேலின் காணிக்கை அச்சித்ததுவா, ஆபேலின் காணிக்கை அச்சித்ததுவா. அடியோர் காணிக்கை இது இறைவா, கனிவுடனேற்பாய் வருணையின் தலைவா. காணிக்கை தருகின்றேன் இறைவா, என்னை காணிக்கையாக்கு தலைவா. காணிக்கை தருகின்றேன் இறைவா, என்னை காணிக்கையாக்கு தலைவா. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஜோன் மரிய வியானி என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீதும் இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித மரிய வியானியுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையுடைய நாளில் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்ற ஜேசுதாஸ் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். மேலுமாக இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டு வழிநடத்த உண்மை மன்றாடுகின்றோம். இன்றைய நாளிலே வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கின்ற குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர்களுடைய இதயத்தின் ஆவலை நிறைவேற்றி எந்நாளும் நீர்தாமே அவர்களுக்கு மகிழ்வை கொடுத்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருட்பணியாளர் ரொஹான் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பிலே இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், எம் பங்கின் பாதுகாவலராம் புனித செபஸ்தியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். முற்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்.
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் எம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உன் அடியேனை தேற்றவா, அன்பனே விரைவில் வா. பாவச் சுமையால் பதறுகின்றேன், பாதை அறியாது வருந்துகின்றேன். பாவச் சுமையால் பதறுகின்றேன், பாதை அறியாது வருந்துகின்றேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான். பாதம் பணிந்து வேண்டுகின்றேன், அன்பனே விரைவில் வா. உன் அடியேனை தேற்றவா, அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகின்றேன், அருளை அளிக்க வேண்டுகின்றேன். அமைதி வாழ்வை தேடுகின்றேன், அருளை அளிக்க வேண்டுகின்றேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான். வாழ்வு அளிக்க வேண்டுகின்றேன், அன்பனே விரைவில் வா. உன் அடியேனை தேற்றவா, அன்பனே விரைவில் வா. நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். அதனால் அவர் அவர்களுக்கு வேளாவேளை படியழைப்பார். நன்றி கூறி செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜோன் மரிய வியானையின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டு மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு தமாசீரை அளிப்பாராக. ஆமென். இறையன்பில் பணிபுரிய சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த
செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, அலை கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில், அலை கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.